தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மாதத்தின் முதல் சனிக்கிழமையிலே அன்னையுடைய திருத்தலம் நாடி வந்திருக்கின்ற நாம் நமது பாவங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொள்வோம். தூய உள்ளத்தோடு ஆண்டவரிடம் நமது வேண்டுதல்களையும் மன்றாட்களையும் அன்னையின் வழியாக எழுப்புவோம். தகுதியான உள்ளத்தோடு பங்கு பெற இறைவனுடைய மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. அமைதியும் உண்டாகுக. Yeah.
ஜெபிப்போமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உமது அடியார்களாகிய நாங்கள் உள்ளத்திலும் உடலிலும் என்றும் நலம் பெற்று மகிழ நீர் விரும்புகின்றீர். என்றும் கன்னிகையான மகிமைமிக்க எங்கள் அன்னை மரியாளின் வேண்டுதலால் நாங்கள் இன்றைய துன்பங்களிலிருந்து விடுதலை அடைந்து நிலையான பேரின்பம் பெற்று மகிழ செய்தருளும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உம் மக்களுக்கு நீதி வழங்க ஞானத்தை எனக்கு தந்தருளும் என சாலமோன் ஜெபித்தார். அரசர் முதலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, திருவசனங்கள் 4 முதல் 13 வரை. அந்நாள்களில் சாலமோன் அரசர் பழி செலுத்துமாறு கிபெயோனுக்கு சென்றார். அங்கேதான் மிக முக்கியமான தொழுகை மேடு இருந்தது. அங்கிருந்த பலிப்பிடத்தின் மேல்தான் சாலமோன் 1000 எரிபலிகளை செலுத்தியிருந்தார். அன்றிரவு கிபெயோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். அதற்கு சாலமோன், உம் அடியாராகி என் தந்தை தாவீது உமது பார்வையில் உண்மையுடனும் நீதியுடனும் நேரிய உள்ளத்துடனும் நடந்து கொண்டார். அதனால் நீர் அவருக்கு பேரன்பு காட்டினீர். அந்த பேரன்பை அவருக்கு என்றும் காட்டி வந்து இன்று அவரது அரியணையில் வீட்டிற்கும் மகனை அவருக்கு தந்தீர். என் கடவுளாய் ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர். நான் செய்வதறியாத சிறுபிள்ளை. இதோ உமக்கென நீ தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன். அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறிவும் தேவையான நாணம் நிறைந்த உள்ளத்தை அடியனுக்கு தந்தரணும். இல்லாவிடில் உமக்குரிய மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாயிருந்தது. கடவுள் அவரிடம் நீடி ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை, உன் எதிரிகளின் சாவையும் நீ விரும்பவில்லை. மாறாக நீதி வழங்க தேவையான நாணத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். இதோ நான் இப்போது நீ கேட்டபடியே செய்கிறேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்கப் போவதும் இல்லை. அந்த அளவுக்கு நாணமும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகின்றேன். இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன். ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு இணையான அரசன் எவனும் இரான். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. என் இறைவனை
மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னாரென்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய பொழுது பெரும் திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயிரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதர் நற்செய்தி. இறையேசுவில் பிரியமான வில்லியனூர் தாயின் அன்பு பக்தர்களே, மாதந்தோறும் முதல் சனிக்கிழமையிலே இதோ இந்த வில்லியனூர் மாதாவின் திருத்தலத்தை நாடி வந்து ஆண்டவருடைய ஆலயத்திலே அமர்ந்து இறை உறவிலே வளர, இறைவனிலே எப்பொழுதும் நாம் நமது உறவுகளை புதுப்பித்து கொண்டு வாழ, இயேசுவின் சீடர்களாய் அன்னையைப் போல என்றும் பயணிக்க இன்றைய நாளும் வாசகங்களும் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றன. இயேசுவினுடைய சீடர் யோவான், அவரது வாழ்விலே நடந்த ஒரு நிகழ்வு. அவர் செல்லமாக ஒரு குருவி ஒன்றை வளர்த்து வந்தார். தமது நற்செய்தி பணி முடிந்தவுடன் ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் இந்த குருவியோடு விளையாடி நேரத்தை செலவழிப்பது அவருக்கு ஒரு பொழுதுபோக்காக இருந்தது. அந்த பக்கமாக ஒரு வேடன் ஒருவன் வந்தான். இவர் குருவியோடு விளையாடி கொண்டிருப்பதை பார்த்து இந்த நற்செய்தியாளர் யோவானிடம் அவன் பேசத் தொடங்கினான். ஐயா, நீங்கள் இயேசுவினுடைய அன்பு சீடர், நற்செய்தி பணியாற்ற உங்களையே அர்ப்பணித்து கொண்டவர், ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டிய கடமையை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். எவ்வளவு பெரிய மகத்தான பொறுப்பு உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் போய் இப்படி குருவியோடு விளையாடி கொண்டிருப்பது நன்றாக இல்லையே என்று கூறினார். அப்பொழுது இயேசுவின் சீடர் யோவான் அந்த வேடனிடம் ஒரு சில கேள்விகளை கேட்கத் தொடங்கினார். உன்னுடைய முதுகுக்கு பின்னால் என்ன வைத்து கொண்டிருக்கிறாய்? நான் ஒரு வேடன், வில்லும் அம்பும் வைத்து கொண்டிருக்கிறேன். அந்த வில்லை எடுத்து என்னிடம் சற்று காண்பி என்றார். வில்லை எடுத்து காட்டினான். அப்பொழுது யோவான் கேட்டார், இந்த வில்லிலே இருக்கின்ற இந்த நாண் ஏன் இவ்வளவு தளர்வாக இருக்கிறது? இறுக்கமாக தானே இருக்கணும், அப்போதானே உடனடியாக எடுத்து வேட்டையாடுவதற்கு தயாராக இருக்கும் என்று கூறினார். அப்பொழுது அந்த வேடன் சொன்னான், ஐயா, இப்பொழுதுதான் நான் வேட்டை முடித்துவிட்டு வருகிறேன். வேட்டை முடித்துவிட்டு வருகும் பொழுது இந்த வில்லினுடைய நாணை நான் சற்றே தளர்த்தி வைப்பேன். ஏன்னா எப்பவும் இறுக்கமாக இருந்தால் அதனுடைய மீட்சித்தன்மை குறைந்துவிடும். பிறகு அம்பு நாம் நினைக்கின்ற அளவுக்கு வேகமாக செல்லாது, சரியான ஒரு இலக்கை நோக்கியும் அது செல்லாது. இரவு முழுவதும் வேட்டையாடாத நேரங்களிலும் அதை நான் இறுக்கத்தை தளர்த்தி வைத்து விடுவேன். வேட்டையாடச் செல்கின்ற பொழுது அதை நல்லா டைட்டாக கட்டி எடுத்துகிட்டு போவேன் அப்படி என்று கூறினான். அப்பொழுதுதான் யோவான் அவர்களும் அவனுக்கு கூறினார், மனிதனுக்கு ஓய்வும் புத்துணர்ச்சியும் மிக மிக அவசியம். இந்த நாணை எப்படி நீ தளர்த்து விடுகின்றாயோ அதே போல நாமும் கூட ஆண்டவரிலே அவ்வப்போது இளைப்பாற வேண்டும். அவரிலே நாம் புத்துணர்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கு சரியான நேரமும் ஓய்வும் தேவை என்று கூறினார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே இயேசுவின் சீடர்கள் 4 திசைகளிலும் சென்று நற்செய்தி பணியை ஆற்றி ஆண்டவருடைய வல்ல செயல்களை எல்லாம் மக்களுக்கு
செய்து முடித்து மகிழ்ச்சியோடு திரும்பி வந்து இயேசுவிடம் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். அவர்கள் களைப்புற்று இருப்பதை பார்த்த ஆண்டவர் அவர்களை சற்றே ஓய்வெடுக்க சொல்லி அவர்களை அழைத்துச் செல்வதை நாம் பார்க்கிறோம். ஓய்வு என்கின்ற பொழுது 3 விதமான காரணங்கள் அதன் பின்னணியிலே இருப்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். முதலாவதாக உடலுக்கு நல்ல ஓய்வு. இரண்டாவதாக இந்த ஓய்வு நேரத்திலே அவர்கள் இயேசுவோடு பேசி தங்களது அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுகின்றார். இயேசுவோடு பேசுவது என்பது ஒரு ஜெபம். இயேசுவோடு இருப்பது என்பது ஒரு இறை அனுபவம். இந்த இறை அனுபவத்திலே அவர்களது உள்ளமும் உடலும் புத்துணர்ச்சி பெற்று மீண்டும் தங்களது கடமைகளை ஆற்ற தேவையான ஆற்றலையும் தெம்பையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்றார். மூன்றாவதாக இயேசுவோடு அவர்கள் இந்த ஓய்வு நேரத்திலே உரையாடுகின்ற பொழுது ஆண்டவருடைய ஞானமிக்க வழிகாட்டுதல் அவர்களுக்கு கிடைக்கின்றது. எனவேதான் ஆண்டவரும் இத்தகைய ஒரு ஓய்வுக்காக அவர்களை அழைத்துச் செல்வதையும் நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே இயந்திரமாக இயங்கிக் கொண்டிருந்த மனிதனுக்கு வலுக்கட்டாயமாக ஓய்வு நாள் என்று ஒன்று ஏற்படுத்தப்பட்டு அவனுக்கு தரப்பட்டது. இந்த ஓய்வு நாளிலே அவன் ஜெபத்திலே ஈடுபட்டிருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அந்த நாள் முழுவதும் அவன் செலவழிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வாரம் முழுவதும் அவன் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றதாக இருக்கும் என்பதற்காக இந்த ஓய்வு நாள் பழைய ஏற்பாட்டிலே மோயிசனின் வழியாக சட்டம் இயற்றப்பட்டு மக்களுக்கு தரப்பட்டது. ஆனால் அது பல்வேறு கருத்துகளாக விளக்கங்களாக திரிக்கப்பட்டு அதனுடைய நோக்கமே முற்றிலுமாக மாறுபட்டு போனது. அதைத்தான் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசுவும் உண்மையான அதனுடைய அர்த்தத்தை கூறி இறைவனோடு மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என்பதை வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். மிக முக்கியமான இந்த ஒரு கருத்து ஆண்டவர் ஓய்வெடுக்க அழைப்பது. சீடர்கள் சென்ற இடங்களிலே பலவிதமான வரவேற்புகள், மக்களுடைய புகழ்ச்சி, பெருமையெல்லாம் அவர்களுக்கு வந்து சேர்ந்தன. எனவே இந்த ஒரு புகழ்ச்சியிலே அவர்கள் தற்பெருமையிலே வளர்ந்துவிடக்கூடாது. அதிலே அவர்கள் மமதை கொள்ளாமல் சாந்தமான ஒரு நிலையோடு இந்த பணியை தொடர வேண்டும் என்பதற்காக அவ்வப்போது நிச்சயமாக அவர்களுக்கு ஓய்வு தேவை. அதே நேரத்திலே சீடத்துவ பணி என்பது சவால்களும் எதிர்ப்புகளும் நிறைந்த ஒரு பணி. இன்றைய நவீன உலகிலும் அன்றும் சரி, இயேசுவின் மதிப்பீடுகளை ஏற்றுக்கொண்டு வாழுகின்றவர்களுக்கு பலவிதமான நெருக்கடிகள் நிச்சயமாக உண்டு. இந்த சமூகம் பலவிதமான துன்பங்களையும் சிலுவைகளையும் இயேசுவின் மதிப்பீடுகளுக்கு எதிராக கொடுக்கின்றது. எனவே இத்தகைய சோதனைகளிலும் துன்பங்களிலும் துயரங்களிலும் உள்ளம் சோர்வடைந்து விடாமல் மீண்டும் புத்துணர்ச்சி பெறுவதற்கும் இத்தகைய ஒரு ஓய்வு தேவை. அன்னை மரியாவினுடைய வாழ்விலே இதைத்தான் நாம் பார்க்கிறோம். அவர்கள் எப்பொழுதும் ஆண்டவரிலே, ஜபத்திலே, இறை பிரசன்னத்திலே நிலைத்திருந்தார். எனவே இறைவனுடைய தாயாக கூடிய ஒரு கொடை அவர்களுக்கு கிடைத்த பொழுதும் அன்னை மரியா தற்பெருமை கொள்ளவில்லை, மகிழ்ச்சியிலே மதிமயங்கவில்லை. எப்பொழுதும் நிதானத்தோடு அவர்கள் சிந்தித்தார்கள். ஆண்டவருடைய அழைப்புக்கு தெளிவான ஒரு பதிலை தாழ்ச்சியோடு கொடுத்தார். இரண்டாவதாக அன்னை மரியாவுக்கும் கூட இயேசுவின் சிறந்த சீடர், முதல் சீடர் அன்னை மரியா இயேசுவை எப்பொழுதும் பின்தொடர்ந்தார்கள். அவர்களுக்கும் பலவிதமான நெருக்கடிகளும் கஷ்டங்களும் சிலுவைகளும் உள்ளத்திலே ஒரு வாள் ஊடுருகின்ற அளவுக்கு வந்து கொண்டுதான் இருந்தன. ஆனாலும் அந்த துயரத்திலும் கூட அன்னை மரியா உள்ளத்திலே தளர்ச்சியடையவில்லை என்பது கல்வாரி மலை வரை அன்னை மரியாவின் பயணம் நமக்கு எடுத்து கூறுகின்றது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இயேசுவின் சீடர்களாக அன்னை மரியாவை போல எப்பொழுதும் இயேசுவை பின்தொடர அழைக்கப்பட்டிருக்கின்றன. இயேசுவின் மதிப்பீடுகளின்படி வாழுகின்ற பொழுது தற்பெருமையிலே நாம் பெருமை கொள்ளாமலும், எதிர்வருகின்ற சோதனைகளிலும் சவால்களிலும் உள்ள தளர்ச்சி அடையாமலும், நிதானத்தோடும் தெளிந்த சிந்தனையோடும் எப்பொழுதும் இறை பிரசன்னத்திலே வாழ்ந்து ஆண்டவருடைய அன்பு சீடர்களாக என்றும் வாழ்வோம். இறைவனுடைய ஆசீரை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நன்மைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது இரக்கமிக்க இறைவா, உமது திருமகனின் அன்னையை வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இந்த திருப்பலி எங்கள் மீது உமது அருளை பொழிந்து எங்களை என்று உமக்கு காணிக்கை ஆக்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூயாவில் நிலைத்ததால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்து தமது கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. வானக தந்தையை நிர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதியெழுத்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்துள்ளோம். தந்தை இறைவா, இது இந்த மாதத்தின் முதல் சனிக்கிழமையிலே அன்னையினுடைய திருத்தலம் நாடி வந்து இதோ கடந்த மாதம் முழுவதும் நீர் செய்துள்ள எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்ற முத பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவருடைய நன்றியறிதலையும் அன்னையின் வழியாக ஏற்றுக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ இந்த மாதம் முழுவதும் அன்னையினுடைய பரிந்துரையால் நாங்கள் செய்ய இருக்கின்ற எல்லா காரியங்களையும் நீர் ஆசீர்வதியும். இதோ இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், அவருடைய குடும்பங்களையும், அவருடைய பிள்ளைகளையும், உறவினர்களையும் நீரை இந்த திருப்பலின் வழியாக ஆசீர்வதித்து இதோ இந்த மக்கள் ஏந்தி வந்திருக்கின்ற எல்லா கருத்துக்களையும் இதோ இந்த காணிக்கை பொருட்களோடு சேர்த்து நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இதோ இந்த திருப்பலியை தொலைக்காட்சியின் வழியாக பார்த்து லூர்தனை நோக்கி பார்த்து மன்றாடுகின்ற உடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் அன்னையினுடைய பரிந்துரையால் உமது ஆசிரால் நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுனை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் முகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொடமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். செய்யப்படுவது போல
பாவத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்து கழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வுடையதாக. சுற்றம் சூழ்ந்தாலும் பயன் என்னவோ, உந்த நண்பு ஊரை விஞ்சி எனக்கு இங்கு. சொந்தம் சுற்றம் சூழ்ந்தாலும் பயன் என்னவோ, மிடுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மனமாகவா,
பரிவுள்ளத்தோடு தன்னை நாடி தேடி வருகின்ற நம்மை தன்னுடைய வரங்களாலும் நலன்களாலும் இறைவன் நிரப்ப உள்ளவராக இருக்கின்றார். எனவே அத்தகையதொரு வளங்களையும் நலன்களையும் அன்னை மரியாள் வழியாக துயலூர் தன்னை வழியாக இறைவன் நமக்கு அள்ளி தந்து நம் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று உருக்கமுடன் நாம் மன்றாடுவோம். மசபையில் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலோற்புவ கன்னிகையே, எங்கள் அன்னையே, முத வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுகிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். முதவேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, மை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தி மை அண்டி வருகிறோம். எங்களை மக்களாக ஏற்றருளும். கலங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே, புனித எலிசபெத் அம்மாள் வீட்டில் நேர் பிரவேசித்த போது அவளுக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவோ அதுபோல் அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்கள் எல்லா இக்கட்டிலிருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம்பெண்களும் இறை வழியை விட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்து கொள்ள துணை புரியும். மனவாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கம் தவறாமல் வாழச் செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரியும். குருக்களையும் துறவிகளையும் ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்தருளும். பாவிகளாகி எங்களை கைவிடாமல் பராமரித்தருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் திருக்குமாரனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமேன். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ இந்த அடைக்கலமாக ஓடி வந்து உடைய உபகார சகாயங்களை இருந்து உடைய நாட்டுக்களின் உதவி கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய நாக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏற்பட்டு திருப்பாத்தை ஆண்டி வருகின்றோம். பெருமூச்செழுத பாவியாகிய நாங்கள் தயாளத்துக்கு காத்து கொண்டு சமூகத்திலே நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமெல்லாம் சிஷ்டமரியாயே கூடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்கு ஆகுமத திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அமர்வோம். மாறுதலில் நமது புதிய ஆலயத்தின் கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்றன. உட்புறத்திலே அமைகின்ற பலவிதமான தூண்களிலே பூ வேலைப்பாடுகள், மாதாவின் சுரூபங்கள் அமையக்கூடிய இடங்கள், இவைகளுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் உட்புற வேலைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஏறக்குறைய 80% வேலைகள் பூர்த்தி அடைந்திருக்கின்றன. கதவு ஜன்னல்களுக்கான 80% வேலைகளும் நிறைவடைந்திருக்கின்றன. தொடர்ந்து உங்களது செப உதவியை அன்போடு எதிர்பார்க்கின்றோம். பலர் தங்களால் இயன்ற நன்கொடைகளை தந்து பெருமளவிலே உதவி செய்து கொண்டு வருகின்றீர்கள். ஏற்கனவே நன்கொடை கொடுத்தவர்கள் கூட மீண்டும் நன்கொடைகளை தந்து அன்னையினுடைய ஆலயத்தை கட்டி எழுப்ப தொடர்ந்து உதவி செய்கின்றீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த திருத்தலத்திலிருந்து மனமார்ந்த நன்றியையும் செபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் கொடுக்கின்ற எளிய காணிக்கையை வைத்து அன்னையினுடைய பேராலயம் ஆண்டவருடைய துணையால் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டு வருகிறது. தொடர்ந்து உங்களது ஆதரவை கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சென்ற ஜனவரி மாதம் நமக்கு நன்கொடையாக சேர்ந்திருக்கின்ற மொத்த தொகை 8,18,000 ரூபாய். இதில் 50,000 ரூபாய்க்கு மேல் நன்கொடையாக கொடுத்திருக்கின்றவர்களின் பெயர் பட்டியல்: உழவர்கரை சவரிநாதன் லூர்தன் 63,000 ரூபாய்,
வில்லியனூர் சூசைதுறை ஆசிரியர் 50,000 ரூபாய். ரெட்டியார்பாளையம் ஜான் பியர் ஜெசிந்தாமரி 50,000 ரூபாய். வி மணவெளி அலெக்சாண்டர் தாமஸ் குடும்பத்தினர் 50,000 ரூபாய். சென்னை டாக்டர் DM கிறிஸ்டி குடும்பத்தினர் 50,000 ரூபாய். ரெட்டியார்பாளையம் சந்திரசேகர் 50,000 ரூபாய். ரெட்டியார்பாளையம் லாரன்ஸ் ஜெயபிரதீப் ஏற்கனவே 50,000 ரூபாய் கொடுத்திருக்கின்றார்கள். தற்பொழுது மீண்டும் 50,000 ரூபாய் கொடுத்திருக்கின்றார்கள். சென்னை அன்னை ஃபவுண்டேஷன்ஸ் 1,00,000 ரூபாய். தட்டாஞ்சாவடி எட்வர்ட் பெர்னார்ட் சுரேஷ் குடும்பத்தினர் 51,000 ரூபாய். பாண்டிச்சேரி லியோன்ஸ் அல்போன்ஸ் தவணை முறையிலே இந்த மாதத்தோடு கடந்த மாதத்தோடு 50,000 ரூபாய் கொடுத்து முடித்திருக்கின்றார்கள். லண்டன் மரி ராஜரத்னம் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் இணைந்து 60,000 ரூபாய் கொடுத்திருக்கின்றார்கள். நன்கொடையாளர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அன்னையினுடைய ஆலயத்தை கட்டியெழுப்ப உதவி செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த மாதம் 50,000 ரூபாய்க்கு மேல் கொடுத்த 3 நபர்களுக்கு வருமான வரி விலக்குக்கான ரசீது பெற்றுத்தரப்பட்டிருக்கின்றது. நீங்கள் கொடுக்கின்ற நன்கொடைகளுக்கு வருமான வரி விலக்கு தேவைப்படுகின்றவர்கள் முன்கூட்டியே தெரிவித்தால் அதற்கான ஏற்பாடு உங்களுக்கு செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்ற அறிவிப்புகள் அன்பார்ந்தவர்களே, வருகின்ற 10ஆம் தேதி விபூதி புதன் தவக்காலம் துவங்குகின்றது. வில்லியனூர் பங்கிலே இருக்கின்ற இறை மக்கள் நாளை தினத்திற்குள் உங்களது வீடுகளிலே இருக்கின்ற பழைய குருத்தோலைகளை ஆலயத்திலே கொண்டு வந்து ஒப்படைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வழக்கம் போல நமது திருத்தலத்திலே தவக்காலத்தின் 40 நாட்களும் தினமும் மாலை 5:30 மணிக்கு சிலுவை பாதையும் அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு திருப்பலியும் நடைபெறும். எனவே 40 நாள் சிலுவை பாதை மாலை 5:30 மணிக்கு தொடர்ந்து நமது திருத்தலத்திலே நடைபெறும். வருகின்ற வியாழக்கிழமை பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி லூர்து அன்னையினுடைய திருவிழா, அன்னை காட்சி கொடுத்த நாள் அன்று நமது திருத்தலத்திலே மாலை வழக்கம் போல சிலுவை பாதை, அதனைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலி, மாதா குலத்தை சுற்றி சிறிய தேர்பவனி, பிறகு இங்கு வருகின்ற நோயாளிகளுக்கான சிறப்பு ஆசீர் வழங்கப்படும். அனைவரும் விருது ஜபத்திற்காக நிற்போம். ஜெபிப்போமாக. எங்கள் தந்தையாகிய இறைவா, வானக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது இரக்கத்தை கெஞ்சி கேட்கின்றோம். புனித கன்னிமரியாளின் வணக்க நாளை கொண்டாடி மகிழ்கின்ற நாங்கள் அந்த அன்னையை பின்பற்றி எங்கள் மீட்பு பணியை தகுந்த முறையில் நிறைவேற்றுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. Bye.
வாழ்க